Welcome to our YouTube channel. Like, share and subscribe. In this video, we are going to discuss about 10th Standard English Unit 1 Prose. His First Flight, written by Liam O'Flaherty. Before moving the story, we have to know about author. About the author, Liam O'Flaherty, 1896 to 1984, was an Irish novelist and short story writer and a major figure in the Irish literary renaissance. Liam O'Flaherty, அவருடைய period 1896 to 1984, was an Irish novelist. இவர் ஒரு அயர்லாந்தைச் சேர்ந்த நாவல் ஆசிரியர், ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர், சிறுகதை எழுத்தாளர் அண்ட் எ மேஜர் ஃபிகர் இன் தி ஐரிஷ் லிட்ரரி ரெனைசன்ஸ். லிட்ரரி ரெனைசன்ஸ் அப்படின்னா இலக்கிய மறுமலர்ச்சி. இவர் ஒரு நாவல் ஆசிரியர், சிறுகதை எழுத்தாளர் மட்டும் இல்லை, தன்னுடைய ஐரிஷ் லாங்குவேஜ்க்கான க்ரோத்துக்காக நிறைய பாடுபட்டிருக்காரு. He was a founding member of the Communist Party of Ireland. அயர்லாண்டில் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆரம்பிக்கிறதுக்கு இவரும் ஒரு உறுதுணையாக இருந்திருக்காரு. A native Irish speaker from the Gaeltacht, O'Flaherty wrote almost exclusively in English, except for a small number of short stories in the Irish language. லியம் ஓஃப்லகர்ட்டி அவருடைய தாய்மொழி ஐரிஷாக இருந்தாலும் அவருடைய ஒர்க்ஸ் அதிகமாக இங்கிலீஷில் தான் எழுதியிருக்காரு. ஒரு குறிப்பிட்ட நம்பர்ஸில் மட்டும்தான் ஐரிஷ் லாங்குவேஜில் ஒர்க்ஸ் எழுதியிருக்காரு. He spent most of his time in traveling and lived comfortably and quietly outside the spotlight. இவருடைய லைஃப்பில் அதிகமாக அவர் ஸ்பெண்ட் பண்ணது ட்ராவலில் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. அட் தி சேம் டைம் ஒரு குவைட்டான ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சிருக்காரு தன்னுடைய லைஃப் டைமில். This is the information about the author. Next we move on to the story. His First Flight. This story is about the first flight, the first experience of flying of a young seagull who is afraid to fly. How does he overcome his fear? Let's find out. The young seagull was alone on his ledge. Young seagull is a main character of this story. Young seagull அப்படின்னா என்னன்னா seabird, அதாவது கடற்பறவை. இந்த கடற்பறவை தான் இந்த ஸ்டோரியோட மெயின் கேரக்டர். அலோன் மீன்ஸ் ஹேவிங் நோ ஒன் எல்ஸ் ப்ரெசன்ட், அதாவது தனிமையில் இருக்குது, யாருமே இல்லாமல். லெஜ் மீன்ஸ் a narrow horizontal surface projecting from a cliff, அதாவது பாறை விளிம்பு. ஒரு பாறை விளிம்பில் ஒரு கடற்பறவை தனிமையாக நின்றுட்டுருக்கு. His two brothers and his sister had already flown away the day before. Flown means third form of fly. ஃப்ளையோடைய third form, அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அந்த ஒரு நாளைக்கு முன்னதாக தான் அவங்களுடைய 2 பிரதரும் ஒரு சிஸ்டரும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த இடத்துல இருந்து பறந்து போயிருக்காங்க. He had been afraid to fly with them. ஸோ இது மட்டும் ஏன் இங்கே தனிமையில் இருக்குன்னா அவங்க கூட சேர்ந்து பறந்து போகிறதுக்கு இதுக்கு ஒரு பயம். அந்த பயத்தினால என்ன பண்ணலைன்னா அவங்க கூட சேர்ந்து இதுவும் பறந்து போகாமல் தனிமையில் நின்றுட்டுருக்கு. Somehow, when he had taken a little run forward to the brink of the ledge and attempted to flap his wings, he became afraid. Somehow அப்படின்னா என்னென்னா, ஓகே எப்படியோ ஒரு தைரியத்தை வரவழைச்சிட்டு ஓகே நம்மளுடைய பிரதர்ஸ் மாதிரி என்ன பண்ணலாம், இந்த இடத்துல இருந்து பறந்து போகலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிவிட்டு என்ன பண்ணுதுன்னா அந்த பாறையோடைய விளிம்புக்கு பக்கத்தில் வருது. பிரிங் அப்படின்னா என்னென்னா எட்ஜ், அந்த பாறையோடைய விளிம்புக்கிட்ட he just flap his wings. ஃப்ளாப் அப்படின்னா என்னென்னா a bird move its wings, அதோடைய விங்ஸை மூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுது. ஸோ அந்த டைமில் மூவ் பண்ணுறப்ப என்ன ஆயிடுச்சுன்னா மறுபடியும் அதுக்கு ஒரு விதமான பயம் வந்துடுச்சு. அஃப்ரைட் மீன்ஸ் ஃபீலிங் ஃபியர், பயம் வந்ததுக்கப்புறம் என்னாச்சுன்னா அந்த அட்டெம்ப்டை ஸ்டாப் பண்ணிடுச்சு. The great expanse of sea stretched down beneath and it was such a long way down, miles down. ஸோ அந்த யங் சீகல் என்ன பண்ணிச்சு, தன்னோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் மாதிரி இந்த இடத்துலேருந்து நம்ம பறந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு பயம் அதை ஸ்டாப் பண்ணிடுச்சு இல்லையா. அந்த பயம் ஏன் வந்தது அப்படின்னா ஹியர் எக்ஸ்பான்ஸ் அப்படின்னா எ வைட் கண்டினியூஸ் ஏரியா. ஸோ இந்த இடத்துல என்னென்னா எக்ஸ்பான்ஸ் ஆஃப் சி, அந்த லெஜ்ஜில் என்ன பண்ணுதுன்னா நின்று பார்த்துட்ருக்கு. பார்க்குறப்போ எப்படி ஓகே நம்ம இந்த இடத்துலேருந்து பறந்து போகலான்னு பார்க்குறப்ப கீழே பார்த்தா என்ன இருக்குது அப்படின்னா ஒரு எக்ஸ்பான்ஸ் ஆஃப் சி, கடல் இருக்குது, ஒரு ஆழமான கடல் இருக்குது. ஸோ அதை பார்த்த உடனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு விதமான பயம் வந்துருச்சு. He felt certain that his wings would never support him. ஸோ இதெல்லாம் பார்த்த உடனே கண்டிப்பாக என்ன பண்ணாது, நம்மளுடைய விங்ஸ் பறக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணாது, கண்டிப்பாக நம்ம கீழே விழுந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயத்தில் என்ன பண்ணுதுன்னா அந்த ஃப்ளையை ஸ்டாப் பண்ணிடுச்சு.
So he bent his head and ran away back to the little hole under the ledge where he slept at night. ஸோ ஓகே, அந்த பயம் வந்த உடனே அது என்ன பண்ணிடுச்சுன்னா, அந்த நைட் வந்து ஒரு ஹோல், அந்த லெட்ஜில் வந்து ஒரு ஹோல் இருக்குது. ஸோ அந்த ஹோலில் போயிட்டு என்ன பண்ணிடுச்சுன்னா அந்த நைட்டு ஃபுல்லாக தூங்கிடுச்சு. ஈவன் when each of his brothers and little sister, whose wings were far shorter than his own, ran to the brink, flapped their wings and flew away. இந்த யங் சீகளுடைய விங்ஸையும் அவங்களுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டருடைய விங்ஸையும் கம்பேர் பண்ணுறப்போ இந்த யங் சீகளுடைய விங்ஸ் வந்து ரொம்பவே பெருசாக இருக்குது. பட் அவங்களுடைய விங்ஸ் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருந்தாலும் they ran to the brink, flapped their wings and flew away. அந்த இடத்துலேருந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா பறந்து போயிட்டாங்க. He failed to muster up courage to take that plunge which appeared to him so desperate. Muster up அப்படின்னா to gather, courage அப்படின்னா தைரியம். Plunge means jump or dive quickly. Desperate means showing a hopeless sense. இந்த யங் சீகல் என்ன பண்ணிடுச்சுன்னா தன்னுடைய தைரியத்தை ஒன்று திரட்டி அந்த இடத்துல இருந்து பறக்காமல் பயத்தினால என்ன பண்ணியிருக்குன்னா தனிமையில் நின்றுட்டுருக்கு. His father and mother had come around calling to him sternly, scolding him, threatening to let him starve on his ledge unless he flew away. இந்த இதெல்லாம் பார்த்துட்டு இருந்துட்டு அவங்க ஃபாதர் அண்ட் மதர் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கேருந்து வராங்க. ஸ்ட்ரில்லி மீன்ஸ் லவுட்லி அண்ட் ஃபோர்ஸ்ஃபுல்லி, ஹை பிச்டு சவுண்ட், அதாவது சவுண்டாக கத்துறது. ஸ்கோல்டிங்னா அண்ட் ஆங்க்ரி ரெபியூக், திட்டுதல். த்ரெட்டனிங் மீன்ஸ் அச்சுறுத்துதல். அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஹை பிச்சில் சவுண்ட் போட்டுட்டு திட்டுறாங்க. அவங்களுடைய அந்த பேர்ட்ஸோடைய லாங்குவேஜில் வந்து திட்டுறாங்க. என்னாச்சு அப்படின்னா ஸ்டாவ் மீன்ஸ் பட்டினி கிடத்தல். நீ இப்படியே இதே இடத்துல பறக்காமல் இருந்த அப்படின்னா கண்டிப்பாக நீ என்ன பண்ணிடுவ, பட்டினி கிடந்தே இறந்து போயிடுவ அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னுடைய அந்த ஹங்கரில் இறந்து போயிடுவ. அன்லெஸ் ஹி ஃப்ளூ அவே, நீ பறக்கலை அப்படின்னா உனக்கு வந்து என்ன ஆகும், பட்டினியில் தான் நீ இறந்து போவ அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஃபார் தி லைஃப் ஆஃப் ஹிம் ஹி குட் நாட் மூவ். பட் என்ன தான் அவங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து திட்டினாலும் பயமுறுத்தினாலும் என்ன பண்ணலை, அந்த யங் சீகல் வந்து அந்த இடத்துல இருந்து மூவ் ஆகாமல் அங்கேயே நின்றுட்டுருக்கு. That was 24 hours ago. Since then, nobody had come near him. அவங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து திட்டிட்டு போய் 24 hours ஆச்சு. அதுக்கப்புறம் யாருமே என்ன பண்ணலைன்னா அவங்க பேரண்ட்ஸ் அல்லது அவங்களுடைய சிஸ்டர் அண்ட் பிரதர் யாருமே என்ன பண்ணல, அந்த யங் சீகல் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கவே இல்லை. The day before, all day long, he had watched his parents flying about with his brothers and sister. ஸோ என்ன பண்ணுது அப்படின்னா இது இங்கேருந்து பார்த்துட்டே இருக்கு. அவங்க பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, சிஸ்டர் அண்ட் பிரதர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காங்க. பர்ஃபெக்டிங் தம் இன் தி ஆர்ட் ஆஃப் ஃப்ளைட், டீச்சிங் தம் ஹவு டு ஸ்கிம் த வேவ்ஸ் அண்ட் ஹவு டு டைவ் ஃபார் ஃபிஷ். ஸ்கிம்னா என்னன்னா குயிக்லி கேட்ச், அந்த ஃபிஷ்ஷை வந்து எப்படி ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பேரண்ட்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டருக்கு வந்து டீச் பண்ணிகிட்டு இருக்காங்க, எப்படி பர்ஃபெக்டாக அந்த ஃபிஷ்ஷை வந்து கேட்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய யங் சீகல் வந்து பார்த்துட்ருக்கு. He had in fact seen his older brother catch his first herring and devour it. Herring அப்படின்னா என்னென்னா ஸ்மால் சில்வரி ஃபிஷ். டெவோர் மீன்ஸ் விழுங்குதல், அப்படியே சாப்பிட்றது. ஸோ இந்த யங் சீகல் வந்து அவங்களுடைய ஓல்டர் பிரதரை பார்க்குறான். அந்த ஓல்டர் பிரதர் என்ன பண்ணுறான் அப்படின்னா தன்னுடைய ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ஃபிஷ்ஷை வந்து கேட்ச் பண்ணுறான். அது ஒரு ஹெர்ரிங் ஃபிஷ். அந்த ஃபிஷ்ஷோட நேம் வந்து ஹெர்ரிங். ஸோ டெவோரிட்னா விழுங்குதல். அந்த ஃபிஷ்ஷை கேட்ச் பண்ண நிமிஷமே என்ன பண்ணுறாங்கன்னா அது அப்படியே விழுங்கிடுது. Standing on a rock while his parents circled around raising a proud cackle. Cackle அப்படின்னா என்னென்னா ஒரு விதமான laugh and loud. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் அவங்களுடைய ஓல்டர் பிரதர் ஃபிஷ்ஷை வந்து கேட்ச் பண்ணியிருக்காங்க, அதை சாப்பிட்ருக்காங்க இல்லையா, அதனால என்ன பண்ணுறாங்க அவங்க பேரண்ட்ஸ் எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு விஷயம் பண்ண உடனே அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுதுன்னா யங் சீகல் வந்து பார்த்துட்ருக்கு. And all the morning, the whole family had walked about on the big plateau midway down the opposite cliff, laughing at his cowardice. டெய்லி மார்னிங் அந்த ஃபேமிலி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த யங் சீகலுக்கு ஆப்போசிட் கிளிஃபில் தான் இருக்காங்க. ஸோ அந்த கிளிஃபில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பாறையில் நடந்துட்டு இதோடைய கவடைஸ்னால் கோழைத்தனம், இது பறக்காமல் அதே இடத்துல இருக்குது இல்லையா, ஸோ அதோட கோழைத்தனத்தை நினச்சி சிரிச்சிட்ருக்காங்க. The sun was now ascending the sky, blazing warmly on his ledge that faced the south.
இந்த சன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுதுன்னா ரைஸ் ஆகிட்டு வருது. பிளேசிங் வார்ம்லி அப்படின்னா வெரி ஹாட். அந்த சன்லைட் வந்து எப்படி இருக்குன்னா ரொம்பவே ஹாட்டாக இருக்குது. ஆன் ஹிஸ் லெஜ், அந்த சன்லைட் வந்து அந்த லெஜ் மேலே, அதாவது அந்த யங் சீகல் இருக்கு இல்லையா, அந்த பாறை மேலே படுது. ஹி ஃபெல்ட் தி ஹீட் பிகாஸ் ஹி ஹேட் நாட் ஈட்டன் சின்ஸ் தி ப்ரீவியஸ் நைட்ஃபால். நைட்ஃபால்னால் அந்த ஈவினிங், நைட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஈவினிங்கில் தான் அது சாப்பிட்டது. அதுக்கப்புறம் என்னென்னா இது வரைக்கும் கொஞ்சம் கூட எந்த ஒரு ஃபுட்டுமே அது எடுத்துக்கலை. ஸோ அது பசியில் இருக்கிறதுனால அந்த சன்லைட்டை தாங்க முடியாமல் ரொம்பவே ஹீட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. Then he had found a dried piece of mackerel style at the far end of his ledge. ஸோ நாள் நைட்டு தான் சாப்பிட்டது, அதுக்கப்புறம் சாப்பிடவே இல்லைன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அந்த நாள் நைட்டு என்ன சாப்பிட்டது அப்படின்னா ஒரு ட்ரைடு மேக்கரல் அப்படின்னா ஒரு ஃபிஷ், அதோடைய டெய்ல் ஏதோ கொஞ்சம் காஞ்சு போய் அங்கே கிடந்திருக்கு. ஸோ அந்த லெஜ்ஜில் கிடந்த அந்த பீஸை தான் அது நாள் நைட்டு சாப்பிட்டது. Now there was not a single scrap of food left. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்குன்னா மறுபடியும் சர்ச் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட ஃபுட்டே இல்லை. ஸோ தேடி பார்த்துட்டு பசியில் இருக்குது. He had searched every inch, rooting among the rough, dirt-caked straw nest where he and his brothers and sister had been hatched. Dirt-caked அப்படின்னா அழுக்கான ஒரு துண்டு, straw-னா வைக்கோல், nest-னா கூடு, hatched means produce a young one. ஸோ அவங்களுடைய பிரதர்ஸும் பிறந்தாங்க இல்லையா, அந்த கூட்டில் ஏதோ ஒரு அழுக்கான ஒரு பீஸ் கிடக்குது, அதை எடுத்து சாப்பிட்டுட்ருக்கு. He even gnawed at the dried pieces of egg shell. ஸோ அந்த கூட்டில் வந்து எக் ஷெல் இருக்குது, அதை எடுத்து சாப்பிட்டுட்ருக்கு. gnawed மீன்ஸ் பைட் ஆர் சீவ்னா மெல்லுதல்னு அர்த்தம். அந்த எக் ஷெல்லை சாப்பிட்டுட்ருக்கு இல்லையா அந்த யங் சீகல். ஸோ அது சாப்பிட்றப்போ பார்க்க எப்படி இருக்கான், இட் வாஸ் லைக் ஈட்டிங் எ பார்ட் ஆஃப் ஹிம்செல்ஃப். தன்னுடைய உடம்பில் உள்ள ஒரு பகுதியை சாப்பிட்ற மாதிரி இருக்குது. ஏன் அப்படின்னா அந்த எக்கிலேருந்து தான் அது வெளியில் வந்தது, அதோடைய கூடு தான் அது. ஸோ அந்த கூட்டை சாப்பிட்றதுனால அது தன்னோட ஒரு பகுதியை கடித்து சாப்பிடுது பசியில் அப்படின்னு சொல்கிறாங்க. He then trotted back and forth from one edge of the ledge to the other. ஸோ நெக்ஸ்ட் started மீன்ஸ் ஷார்ட் ஸ்டெப். ஸோ என்ன பண்ணுது அப்படின்னா அந்த லெஜ்ஜில் ஒரு முனையிலேருந்து இன்னொரு முனைக்கு மெதுவாக நடந்துக்கிட்டு இருக்கு. His long grey legs stepping daintily. Daintily means an attractive step. ஸோ நம்ம பார்க்குறப்போ அட்ராக்ட் ஆகிற மாதிரி மெதுவாக என்ன பண்ணுதுன்னா ஒரு முனையிலேருந்து இன்னொரு முனைக்கு அந்த லெஜ்ஜில் வந்து நடந்துகிட்ருக்கு. Trying to find some means of reaching his parents without having to fly. ஏன் இது வந்து இவ்வளோ மெதுவாக நடந்துகிட்ருக்கு அப்படின்னா திங்க் பண்ணிகிட்ருக்கு. என்ன திங்க் பண்ணுன்னா தன்னுடைய பேரண்ட்ஸை போய் ரீச் பண்ணணும். எப்படி ரீச் பண்ணணும் அப்படின்னா நம்ம பறக்காமல் என்ன பண்ணணும், எப்படியாவது நம்ம பேரண்ட்ஸை ரீச் பண்ணிடணும் அப்படின்னு திங்க் பண்ணிகிட்ருக்கு. But on each side of him the ledge ended in a sheer fall of precipice with the sea beneath, and between him and his parents there was a deep wide crack. ஓகே, இதில் வந்து என்ன, நம்ம பேரண்ட்ஸை போய் ரீச் பண்ணணும், எப்படி ரீச் பண்ணுறது, ஃப்ளை பண்ணாமல் நடந்து நம்ம ரீச் பண்ணணும் அப்படின்னு திங்க் பண்ணிகிட்ருக்கையில் அந்த பிளேஸ் எல்லாம் சுற்றி பார்க்குது. அந்த பிளேஸ் எப்படி இருக்குது அப்படின்னா பர்சிபைஸ் அப்படின்னா வெரி ஸ்டீப் ராக், அதாவது செங்குத்து பாறை. அந்த பாறை வந்து ரொம்ப செங்குத்தாக இருக்குது, அதாவது ரொம்ப ஆழமாக இருக்குது. அட் தி சேம் டைம் அந்த கடல் வந்து ரொம்ப ஆழமாக இருக்குது. இது நிற்கிற பிளேஸ்க்கும் அவங்க பேரண்ட்ஸ் இருக்கிற பிளேஸையும் வந்து என்ன பண்ணணும், ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஜாயின் பண்ணவே முடியாது. ஒரு பிளவு இருக்குது அந்த இடத்துல, அதாவது சி இருக்குது அந்த இடத்துல. ஸோ என்ன பண்ண முடியாது, இது நடந்து அந்த இடத்த ரீச் பண்ணவே முடியாது அப்படின்றத பார்த்துட்ருக்கு. Surely he could reach them without flying if he could only move northwards along the cliff face. சப்போஸ் இது வந்து பறந்து போகாமல் அவங்கள ரீச் பண்ணணும் அப்படின்னா நார்த் வேர்ட்ஸில் உள்ள அந்த கிளிஃபில் வந்து நடந்து போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் தென் ஆன் வாட் குட் ஹி வாக், there was no ledge and he was not a fly. ஸோ அப்படியே நடந்து போனாலும் மேலே அந்த கிளிஃபில் வந்து உயரத்தில் நடந்து போய் அங்கே ரீச் பண்ணாலும் அந்த கிளிஃபில் இருந்து அவங்க பேரண்ட்ஸ் இருக்க கிளிஃபையும் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு எந்த ஒரு டூலுமே இல்லை. அந்த இடத்துல அது நடந்தும் போக முடியாது, அதை நடக்காமல் அவங்க பேரண்ட்ஸை ரீச் பண்ணவும் முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. And above him he could see nothing. The precipice was sheer and the top of it was perhaps further away than the sea beneath him.
ஸோ மேலே பார்க்குது எதுவுமே கிடையாது. அவங்களுடைய பேரண்ட்ஸ் இருக்கிற இடத்தையும் இது இருக்க இடத்தையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி எந்த ஒரு டூலுமே இல்லை. பார்த்தா என்னது, அந்த லாங் கிளிஃப் இருக்குது அண்ட் நெக்ஸ்ட்டு சி இருக்குது. இது ரெண்டும் தான் இருக்கே தவிர மற்றபடி அதை ரெண்டையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி எந்த ஒரு டூலுமே கிடையாது. He stepped slowly out to the brink of the ledge and standing on one leg with the other leg hidden under his wings. He closed one eye then the other and pretended to be falling asleep. ஓகே, நெக்ஸ்ட் வந்து தன்னுடைய பேரண்ட்ஸை ரீச் பண்ணுறதுக்கு வழியே இல்லை அப்படின்ன உடனே என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த லெஜ்ஜுக்கு வந்து ஓரத்துக்கு வருது. ஓரத்தில் வந்து நிற்கிது, ஸ்லோவாக நடந்து வந்து அந்த ஓரத்தில் நிற்கிது. எப்படி நிற்கிது அப்படின்னா, தன்னோட ஒரு காலை தன்னுடைய விங்ஸ்குள்ளே மறைச்சி வச்சுட்டு ஒரு காலில் நிற்கிது. அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணுதுன்னா, இன்னொரு கண்ணை வந்து மூடிட்டு ஒரு கண்ணை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ஓரத்தில் நின்று ப்ரிட்டண்ட் அப்படின்னா அவங்களுடைய பயமுறுத்துதல், அவங்களுடைய பேரண்ட்ஸை வந்து பயமுறுத்துது. எப்படி பயமுறுத்துது அப்படின்னா, அந்த ஓரத்தில் வந்து நின்று தூங்கி விழுகிற மாதிரி பயமுறுத்துது. ஸ்டில் தே டுக் நோ நோட்டீஸ் ஆஃப் ஹிம். யாருமே என்ன பண்ணலை, அது அந்த மாதிரி தூங்கி விழுகிறத யாருமே நோட்டீஸ் பண்ணவே இல்லை. He saw his two brothers and his sister lying on the plateau dozing. ஸோ என்ன பண்ணுது, இது வந்து தூங்கி விழுகிற மாதிரி நடிச்சது இல்லையா, யாருமே பார்க்கல. ஸோ யாருமே பார்க்காதனால என்ன பண்ணுறாங்க, யாருமே நம்மளை பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்குது. ஸோ அப்போ அவங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் வந்து எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பாறை மேலே படுத்துட்டு டாசிங்னா ஸ்லீப் லைட்டாக என்ன பண்ணுறாங்கன்னா தூங்கிட்டு இருக்க மாதிரி இருக்காங்க. வித் their head sunk into their necks. ஸோ அவங்களுடைய அந்த நெக்கை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய விங்ஸுக்குள்ளே மடக்கி வச்சுட்டு தூங்குற மாதிரி இருக்காங்க. His father was preening the feathers on his white back. ப்ரீனிங் அப்படின்னா என்னென்னா, க்ளீன் பண்ணுறது. தன்னுடைய அந்த பீக் இருக்கு இல்லையா, பீக் மூலமாக தன்னுடைய ஃபெதர்ஸில் ஏதாவது அழுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அழுக்கை வந்து க்ளீன் பண்ணுறது தான் ப்ரீனிங். அதை வந்து அவங்க ஃபாதர் பண்ணிகிட்ருக்காங்க. ஒன்லி ஹிஸ் மதர் வாஸ் லுக்கிங் அட் ஹிம். ஸோ அவங்களுடைய மதர் மட்டும்தான் என்ன பண்ணுறாங்க, இந்த யங் சீகல் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. அந்த யங் சீகல் என்ன பண்ணுது, தன்னோட மதர் என்ன பண்ணுது, தன்னை பார்த்துக்கிட்டே அவங்க மதர் என்னமோ பண்ணுறாங்க, அது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குது. She was standing on a little high hump on a plateau, her white breast thrust forward. Now and again she tore at a piece of fish that lay at her feet, and then scraped each side of her beak on the rock. ஸோ அவங்களுடைய மதர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ஃபிஷ்ஷை பிடிச்சி அவங்களுடைய காலில் வச்சுட்டு அதை கிழிக்கிறாங்க. டோர்னால் அதை கிழிச்சிட்டு அதனுடைய பீக் இருக்கு இல்லையா, அந்த பீக்கில் ஒட்டி இருக்கும். ஸோ அதை க்ளீன் பண்ணுறாங்க. எப்படி க்ளீன் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பாறை மேலே வச்சு தேய்க்கிறாங்க, ரெண்டு சைடும் தேய்க்கிறாங்க. The sight of the food maddened him. How he loved to tear food that way, scraping his beak now and again to wet it. ஸோ அவங்க மதர் வந்து சாப்பிட்ற அந்த ஃபுட்டை பார்த்துட்டு இதுக்கு வந்து ரொம்ப ஆசையாக இருக்கான். மேடன்ட் அப்படின்னா பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குது. சாப்பிடாமல் இருக்கிறதுனால பசி உணர்வை அதிகப்படுத்துது. ஏன் பசி உணர்வை அதிகப்படுத்துது அப்படின்னா, அவங்க அம்மா அந்த ஃபிஷ்ஷை வந்து கிழித்து சாப்பிட்டுட்டு அவங்களுடைய அந்த பீக்கை க்ளீன் பண்ணுறாங்க இல்லையா, அந்த விதத்தை பார்க்குறப்பவே இதுக்கு வந்து பசி உணர்வை தூண்டின உடனே என்ன பண்ணுது அப்படின்னா, ஹி அட்டர்ட் அ லோ கேக்கிள் அப்படின்னு அட்டர்னா அதோட வந்து என்ன பண்ணுதுன்னா கத்துது. ஸோ அவங்க அம்மாவை கூப்பிடுது, எனக்கு பசிக்குது, எனக்கு சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுதுன்னா கம்ப்ளீட்டாக கத்துது. அண்ட் நெக்ஸ்ட் ஹிஸ் மதர் கேக்கிள்டு டூ அண்ட் லுக்ட் அட் ஹிம். ஸோ நெக்ஸ்ட் அவங்க மதரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அது கொடுத்த சவுண்டுக்கு ஆப்போசிட்லேருந்து ஒரு ரியாக்ஷன் வரும் இல்லையா, ஸோ அதே மாதிரி அவங்க மதரும் கத்துறாங்க. அதை பார்த்து யாரை பார்த்து, அந்த யங் சீகளை பார்த்து இவங்களும் ஒரு சவுண்ட் கொடுக்குறாங்க. க he cried, begging her to bring him over some food. உடனே இந்த யங் சீகல் என்ன பண்ணுது அப்படின்னா, அவங்க மதர்கிட்ட சம் ஃபுட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற மாதிரி கத்துது. ஹவுல் ஊ ஆ she scrambled back mockingly அப்படின்னா கிண்டல் செய்தல். அவங்க மதர் என்ன பண்ணுது அப்படின்னா, நீ இருந்த இடத்துல இருந்து உனக்கு ஃபுட்டு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுது. But he kept calling plaintively. And after a minute or so, he uttered a joyful scream. plaintively அப்படின்னா என்னென்னா ரொம்ப சாரோஃபுல்னா சோகமாக. அவங்க மதர் என்ன பண்ணுச்சு, கிண்டல் பண்ணுச்சு இல்லையா, நீ என்கிட்ட ஃபுட்டு கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் என்ன பண்ணுது அப்படின்னா, மறுபடியும் அவங்க அம்மாவை கூப்பிடுது. எப்படின்னா ரொம்ப சோகமாக கூப்பிடுது. அண்ட் ஆஃப்டர் அ மினிட் ஆர் ஸோ, அந்த சோகமாக கூப்பிட்டதுக்கு கொஞ்சம் செகண்டுக்கு அப்புறம் ஹி அட்டர்ட் அ ஜாய்ஃபுல் ஸ்க்ரீம். அடுத்த செகண்டே என்ன பண்ணுது அப்படின்னா, ஜாய்ஃபுல் ஸ்க்ரீம்னா ஒரு ஹாப்பியாக கத்துது. His mother had picked up a piece of fish and was flying across to him with it.
ஸோ ஏன் வந்து சோகமாக கத்துனா அந்த யங் சீகல் உடனே ஹாப்பியாக கத்துது அப்படின்னா, அவங்க மதர் அந்த ஃபிஷ்ஷை எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த யங் சீகலை நோக்கி பறந்து வந்துட்டுருக்காங்க. அதை பார்த்த உடனே இந்த யங் சீகல் வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. He leaned out eagerly, tapping the rock with his feet, trying to get nearer to her as she flew across. ஸோ ரொம்ப ஹாப்பியாக என்ன பண்ணுது அப்படின்னா லீண்ட்னா ரொம்ப பெண்டாகி அந்த எட்ஜில் வந்து பெண்டாகி நிற்கிது. டேப்பிங்னா தன்னுடைய அந்த ஹாப்பியில் வந்து அவங்க மதர் வந்து ஃபுட்டு கொண்டுட்டு வர்றாங்க இல்லையா, அந்த சந்தோஷத்தில் என்ன பண்ணுதுன்னா தன்னோட காலை வந்து அந்த பாறையில் வச்சு அடிச்சிட்ருக்கு. டேப்பிங் த ராக் வித் ஹிஸ் ஃபீட், ட்ரைங் டு கெட் நியரர் டு ஹர் as she flew across. அவங்க மதர் பக்கத்தில் வந்த உடனே எப்படியாவது அதை வந்து என்ன பண்ணிடணும், அந்த ஃபிஷ்ஷை வந்து கேட்ச் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கு ரொம்ப ஹாப்பியாக. But when she was just opposite to him, abreast of the ledge, she halted, her legs hanging limp, her wings motionless, the piece of fish in her beak almost within reach of his beak. ஸோ இது ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ கொஞ்ச நேரத்தில் அதோடைய பீக்கில் தன்னுடைய ஃபிஷ்ஷை வந்து கேட்ச் பண்ண போகையில் அவங்க மதர் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்களுடைய அந்த விங்ஸை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஃப்ளை பண்ணுறத பறக்கிறத வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. He waited a moment in surprise. இதுக்கு வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா என்ன நம்மளுடைய மதர் ஃபுட்டு கொண்டு வந்துட்டு நமக்கு கொடுக்காம ஸ்டாப் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு he was surprised, wondering why she did not come nearer, and then maddened by hunger he dived at the fish with a loud scream. He fell outwards and downwards into space. அவங்க மதர் ஃபுட்டு கொடுக்காம கீழே பறந்து போகிறத பார்த்து இதுக்கு வந்து ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. ஏன் நம்ம மதர் வந்து நமக்கு ஃபுட்டு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபிஷ்ஷை பார்த்துட்டு அந்த பசி மயக்கத்தில் என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா அந்த இருந்து டைவ் அடிச்சிருச்சு. எப்படி வந்து குதிக்குது அப்படின்னா ரொம்ப சத்தமாக சவுண்டு போட்டுகிட்டே வந்து குதிக்குது. His mother had swooped upwards. As he passed beneath her, he heard the swish of her wings. ஸோ என்ன பண்ணுது அந்த பசி மயக்கத்தில் அந்த பசி கறக்கத்தில் என்ன பண்ணிடுச்சு அங்கேருந்து டைவ் அடிச்சிருச்சு. டைவ் அடித்த அடுத்த செகண்ட் அவங்க மதர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அது கீழே பறந்து போன அவங்க மதர் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணிட்டாங்க மேல் நோக்கி பறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதை வந்து இந்த யங் சீகல் இருக்கு இல்லையா இதை பாஸ் பண்ணி பறந்து போகிறாங்க. அப்போலாம் அதோடைய விங்ஸ் வந்து அந்த சவுண்டு அந்த காற்று சவுண்டு அந்த யங் சீகலுக்கு கேட்குது. Then a monstrous terror seized him and his heart stood still. He could hear nothing, but it only lasted a moment. ஸோ அது மேலேருந்து டைவ் அடித்து அவங்க மதர் அதை கிராஸ் பண்ணி போனதுக்கு அப்புறம் தான் அதுக்கு ஃபீல் ஆகுது, ஓஹோ நம்ம மேலேருந்து என்ன பண்ணிட்டோம் கீழே குதிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயத்தில் வந்து ரொம்ப ஷாக் ஆகி போச்சு. மான்ஸ்டர்ஸ்னால் ஹாரிபிள், ரொம்ப கொடூரமாக இருக்குது, அதுக்கு எதுவுமே கேட்கலை. ஸோ நெக்ஸ்ட் மொமெண்ட் he felt his wings spread outwards. ஸோ நெக்ஸ்ட் மொமெண்ட்டே என்ன பண்ணுது அப்படின்னா அதோடைய விங்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கதை அது பார்க்குது. The wind rushed against his breast, feathers, then under his stomach and against his wings. நெக்ஸ்ட் மொமெண்ட் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அதோடைய விங்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு, அந்த காற்றுல வந்து சிறகடிச்சு பறக்க ஆரம்பிச்சிருச்சு. He could feel the tips of wings cutting through the air. அந்த ஏரில் வந்து அது ஏரை கட் பண்ணிவிட்டு தன்னோட விங்ஸ் வந்து மூவ் ஆகுறத அதால் ஃபீல் பண்ண முடியுது. He was not falling headlong now. இப்போ வந்து அது கீழே விழுந்துருவோமோ அப்படின்ற பயம் அதுக்கு இல்லை. He was soaring gradually downwards and outwards. soaring அப்படின்னா ஹைட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே மூவ் ஆகுது அண்ட் கீழே போகுது, மேலே பறக்குது கீழே பறக்குது, அந்த மாதிரி என்ன பண்ணுது ஜாலியாக பறந்துகிட்டே இருக்குது. He was no longer afraid. He just felt a bit dizzy. Then he flapped his wings once and he soared upwards. இப்போ அதுக்கு எனக்கு பறக்க தெரியாது, நான் பறந்தால் கீழே விழுந்துருவேன் அப்படின்ற பயமே இல்லாமல் பறந்துட்டுருக்கு. ஜஸ்ட் கொஞ்சம் டிஸ்ஸியாக இருக்குது. டிஸ்ஸி மீன்ஸ் மயக்கம், சாப்பிடாமல் இருக்கிறதுனால அந்த மயக்கம் மட்டும் இருக்குது, ஆனால் அந்த பயம் எதுவும் இல்லை. அது என்ன பண்ணுது கொஞ்சம் கொஞ்சமாக ஹைட்டில் பறந்துட்டுருக்கு. He uttered a joyous scream and flapped them again. He soared higher. He raised his breast and banged against the wind. ஸோ என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக மறுபடியும் கத்திட்டு நல்லா உயர பறந்துகிட்டே இருக்குது. க க க க ஹவுல் ஊஹா அப்படின்னு அதோடைய சவுண்டெல்லாம் மேக் பண்ணிவிட்டு என்ன பண்ணிட்டுனா அது பறந்துட்டுருக்கு. ஹிஸ் மதர் swooped past him, her wings making a loud noise. அவங்க மதர் என்ன பண்ணுறாங்க சேர்ந்து பறந்துட்டுருக்காங்க. அதை கிராஸ் பண்ணி போகிறப்போ அதோடைய அந்த விங்ஸில் இருந்து நல்ல சவுண்ட் வருது. He answered her
with another scream. And next அவங்க மதர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அது ஜாலியாக கத்துச்சு இல்லையா, ஸோ அதே மாதிரி அவங்க மதரும் என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கு ரிப்ளை பண்ணுறாங்க, கத்தி சவுண்டு போட்டு ரிப்ளை பண்ணுறாங்க. தென் ஹிஸ் ஃபாதர் ஃப்ளூ ஓவர் ஹிம் ஸ்க்ரீமிங். நெக்ஸ்ட் அவங்க ஃபாதரும் வந்துட்டாங்க, ஸ்க்ரீமிங்னா கத்துதல், கத்திட்டே அவங்களும் வந்துட்டாங்க. Then he saw his two brothers and sisters flying around him, soaring and diving. Next அவங்க brothers and sister பார்க்குது, அவங்களும் ஹாப்பியாக என்ன பண்ணுறாங்க, ஜாலியாக ஃப்ளை பண்ணிவிட்டு டைவ் அடிச்சுட்டு அதை சுற்றி அந்த யங் சீகல் பறந்த உடனே அவங்க ஹோல் ஃபேமிலியும் ஹாப்பி ஆயிட்டாங்க. Then he completely forgot that he had not always been able to fly and commenced to dive and soar, striking shrilly. ஸோ கம்ப்ளீட்டாக அது என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா நம்ம பறக்க தெரியாமல் இருந்தோம் அப்படின்றதே மறந்து நல்லா ஜாலியாக பறந்துட்டு நல்லா கத்திட்டு ஜாலியாக ஹாப்பியாக என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா அந்த ஹோல் ஃபேமிலியும் ஃப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. He was near the sea now, flying straight over it, facing out over the ocean. ஸோ இப்போ அதனால் என்ன பண்ண முடியுது அப்படின்னா சீக்கு பக்கத்தில் வந்து கூட ஃப்ளை பண்ண முடியுது, கீழே இறங்கி மேலே இறங்கி நல்லா ஜாலியாக என்ன பண்ணிகிட்ருக்கு அப்படின்னா ஜாலியாக ஃப்ளை பண்ணிகிட்ருக்கு. He saw a vast green sea beneath him with little ledges moving over it. He turned his beak sideways and growled amusedly. ஸோ மேலே பறந்துகிட்டே பார்க்குது, அந்த சீ ஃபுல்லாக என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குது. அங்கங்கே ரிட்ஜஸ் இருக்குது. ரிட்ஜஸ் அப்படின்னா முகடு, பாறை முகடு இருக்குது இல்லையா, ஸோ அந்த பாறைகள் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்கே இருக்குது. அண்ட் அம்யூஸ்ட்லினா ப்ளசன்ட்லி, ரொம்ப ஹாப்பியாக அதை என்ஜாய் பண்ணிவிட்டு பறந்துட்டுருக்கு. His parents and his brothers and sisters had landed on this green floor in front of him. ஸோ அவங்க பேரண்ட்ஸ் அண்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த க்ரீன் சீல வந்து லேண்ட் ஆகுறாங்க. ஸோ அதை இது பார்த்துட்ருக்கு. they were beckoning to him, calling shrilly. beckoning அப்படின்னா என்னென்னா சைகையில் கூப்பிடுறது. எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சவுண்டு போட்டு கீழே வா, இந்த ஃப்ளோருக்கு வா, அதாவது சீல வந்து வாட்டரில் வந்து லேண்ட் ஆகு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ் அண்ட் சிஸ்டர் பிரதர்ஸ் எல்லாருமே கூப்பிடுறாங்க. He dropped his legs to stand on the green sea. His legs sank into it. He screamed with fright and attempted to rise again. ஸோ என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா அவங்க பேரண்ட்ஸ் அண்ட் பிரதர்ஸ் எல்லாருமே கூப்பிட்டாங்க இல்லையா, ஸோ அதனால் அதுவும் என்ன பண்ணிடுச்சு அந்த க்ரீன் சீல லேண்ட் ஆச்சு. லேண்ட் ஆன உடனே என்னாச்சு அப்படின்னா அதோடைய லெக்ஸ் வந்து அந்த தண்ணிக்குள்ளே மூழ்க ஆரம்பித்த உடனே அதுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. ஃப்ளாப்பிங் உடனே மேலே எழுந்திருக்கிறதுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா தன்னுடைய விங்ஸை வந்து ஃப்ளாப் பண்ணுது. பட் he was tired and weak with a hunger and he could not rise, exhausted by the strange exercise. பட் என்ன பண்ண முடியல அப்படின்னா அதால் அந்த வாட்டருக்கு உள்ளே இருந்து எழுந்திருக்க முடியலை. ஏன் எழுந்திருக்க முடியலைன்னா அது ரொம்ப டயர்டாக இருக்குது, சாப்பிடவே இல்லையா, சாப்பிடாமல் இவ்வளோ தூரம் ஃப்ளை பண்ணிகிட்ருக்கு. ஸோ அதனால என்ன பண்ண முடியலன்னா இதிலேருந்து அந்த எக்ஸசைஸ் வந்து அதுக்கு ஒரு ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது. ஸ்ட்ரேஞ்சுனா அன்னோன், இது வரைக்கும் அந்த மாதிரி அது வாட்டரில் இருந்து எழுந்திருக்கிறதுக்கு ட்ரை பண்ணதே கிடையாது. ஸோ ரொம்பவே டயர்டாயிடுச்சு. His feet sank into the green sea and then his belly touched it and he sank no further. He was floating on it. His feet, அதோடைய கால்கள் வந்து தண்ணிக்குள்ளே மூழ்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அதோடைய வயிறு பகுதி தண்ணிக்குள்ளே மூழ்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணலை அப்படின்னா ஃபர்தராக அது கீழே உள்ள தண்ணிக்குள்ளே மூழ்க ஆரம்பிக்கலை. He was floating on it. அந்த வாட்டரில் ஃப்ளோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. As you can see in the picture. And around him his family was screaming, praising him, and their beaks were offering him scraps of dog fish. Finally he had made his first flight. அதோடைய ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்ததுனால அவங்களுடைய ஃபேமிலி எல்லோரும் என்ன பண்ணாங்கன்னா டாக் ஃபிஷ்ஷை வந்து அதுக்கு ஆஃபர் பண்ணாங்க. ஸோ அதுக்கு கிஃப்டாக கொடுத்தாங்க. ஸோ ஃபைனலி அந்த ஹோல் ஃபேமிலியும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. Finally the young seagull made his first flight. The moral of this story: trust your own ability, overcome your fear. Thank you for watching my video. Like, share and subscribe. Thank you.